2 மாநில மாநாடுகள் நடத்திய பின்பும் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்று தவேகாவினர் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்தது. உருப்படியாக எந்த கொள்கை கோட்பாடு முழக்கங்களும் இல்லை. ஆக்கப்பூர்வமான எந்த செயல் திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதே அவர்கள் உமிழ்ந்த அரசியல். ஆட்சிக்கு வருவோம் என்ற பகல் கனவை கூச்சல்களாக முழங்கியதுதான் அங்கே நடந்தது. 2 மாநில மாநாடுகள் நடத்திய பின்பும் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை. இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கின்றனர். அவர்களுடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் இல்லை, கருத்தியலும் இல்லை. இவ்வாறு திருமாவளவன் தெரிவித்தார். மதுரை பாரபத்தியில் தவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய விஜய், திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக சாடினார். அவர் பேசும்பொழுது, நாங்கள் மக்களின் இதயமாக, அவர்களது வீடுகளில் உயிராக, உறவாக, உணர்வாக இருக்கின்றோம். மக்களோடு மட்டும்தான் நமக்கு கூட்டணி. நமது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. மறைமுக ஆதாயத்திற்காக யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டோம். பெண்கள், இளைஞர்கள் சக்தி, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2026 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே என்றார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.